அனைவருக்கும் வணக்கம். நான் என்னோட வீடியோவில் சமூக நலன் சார்ந்த ஒரு மோட்டிவேஷனல்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நான் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் கவனிக்கிறது, செல்ஃபோன்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அங்கமாக மாறிடுச்சு. அதற்கிடையில் மனிதர்கள் வந்து மனிதர்களை பார்க்க தவறிட்டாங்க, சூழல்களை ரசிக்க தவறிட்டாங்க, இயற்கை அழகை வந்து அனுபவிக்க தவறிட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறோம், ஒரு பார்சல் வாங்க நான் நிற்கிறேன். அங்கே ஒரு 100 பேர் நிற்கிறாங்கன்னா 95 பேர் வந்து ஃபோனை பார்த்துட்டு கீழே கொஞ்சம் தான் நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து இன்னொரு ஸ்டாண்டுக்கு பஸ் வந்து நிற்கிது. அங்கே பலதரப்பட்ட மனிதர்கள் வந்து இறங்குறாங்க. மேஸ்திரி வேலை பார்க்குறவங்க, சித்தாள் வேலை பார்க்குறவங்க, கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்க, தூய்மை பணியாளர், ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போகிறவங்க, ஒரு மனிதர்களும் பல தோற்றங்களாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பலவிதமான குடும்ப சூழல்களை தாங்கி வராங்க. பலவிதமான கடைகள் அங்கே இருக்குது, பலவிதமான சத்தங்கள் கேட்குது, பலவிதமான சூழல்கள் கண்ணில் படுது. நமக்கு நம்மளை விட மேலே இருக்கவங்களும் நம்மளை விட கீழே இருக்கவங்களும் நம்ம கண்ணில் படுறாங்க. நம்ம வாழ்க்கையை எந்த மாதிரி மேம்படுத்திக்கணும், அந்த சூழ்நிலையில் நடக்கிற 100 விஷயங்கள் நம்ம மனதில் பலவிதமான கேள்விகளையும் பதில்களையும் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து செல்லை பார்த்துட்டு நிற்கிறதுல நமக்கு எதுவுமே இல்லை. சென்னையில் ஒரு நாள் மெட்ரோவில் போகிறேன். மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, மெட்ரோவில் அந்த மெட்ரோ துபாயில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெட்ரோ அது மாதிரி இருக்கா, என்ன அந்த ஸ்டாப் ஸ்டேஷன்ஸ்லாம் கரெக்டாக சொல்லுதா, அந்த ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுதா, எந்த அளவுக்கு அது ஸ்பீடாக போகுது, என்னென்ன ஸ்டாப் வருது, சென்னை வந்து நான் 2012 பார்த்ததுக்கு இப்போ எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு பாருங்களேன். இவ்வளோ விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கடையில் நம்ம மொபைலை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நான் டெய்லியும் அங்கிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தால் கூட புதிய புதிய மனிதர்கள் வராங்கல்ல, ஒரே மனிதர்கள் அங்கிட்டு போக மாட்டாங்கல்ல. அந்த புது புது மனிதர்கள் வந்து ஒரு விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த கவனிப்பு உங்கள் வாழ்க்கையோட தரத்தை மேம்படுத்தும், உங்களுக்கு நிறைய பதில்களை கூட கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கைக்கு நல்லது. தேங்க்யூ.